உங்களுக்கு கண்ணு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்ணு தெரியலையா அந்த வேஷக்காரி உங்க குடும்பத்தோட எப்படி விளையாடுறாங்கன்னு? அவங்க உணர்வுகளோட விளையாடுறாங்க. ஏன் உங்களுக்கு புரியல? என்ன பேசுற நீ? கீர்த்தி அக்கா, உங்களுக்கு தானே புரிய மாட்டேங்குது. அந்த பொம்பளை, அந்த வேஷக்காரி நம்ம எல்லார் கூடவும் விளையாடுறாங்க, நாடகம் ஆடுறாங்க, பொய் சொல்றாங்க. ராதா, ராதா கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா, உங்களுக்கு தெரியும்ல அது துளசி அக்கா கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனா அப்படி இருந்தோம் நீங்க கீர்த்தி அக்கா, ராகுல் தம்பி, மோகன் ஐயா, குஷி அப்பா எல்லாரும் கூடவும் விளையாடுறீங்க, எல்லாரையும் ஏமாத்துறீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? குரலை உயர்த்தி பேசாத ராதா. யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. ஏய் ராகுல் இரு. உனக்கு தான் தெரியும்ல ராதா போட நிலைமை சரியில்லைன்னு. ப்ளீஸ் நீ கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். ஆனா ராதா எப்படி அம்மா கிட்ட பேசுறான்னு பாக்குறீங்கல்ல? ஐயோ, அவ சிச்சுவேஷனை கொஞ்சம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்களே. இன்னைக்கு நடந்த விஷயம் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. சோ ப்ளீஸ் நீங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க. நான் இருக்கல்ல, நான் பேசிக்கிறேன். ஆனா அத்தம்மா கிட்ட எப்படி அவ? எப்படி உங்களால இவ்ளோ கீழ்த்தரமா இருக்க முடியாம? வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? ராதா, இவ எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்கா. டேய், எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? அவ எப்படி பேசிட்டு இருக்கான்னு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம தப்பா பேசிட்டு இருக்கா அவ. ராதா தப்பா பேசுறான்னு எனக்கும் தெரியுது. ஆனா அவளோட மனசு இப்ப எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சோ ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இருக்கல்ல. நான் ராதா கிட்ட பேசிக்கிறேன். ஏய் ராதா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போதும், நிறுத்து ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும்ல. அந்த பொம்பளை துளசி அக்கா கிடையாதுன்னு தெரியும்ல. அப்ப மொத்த குடும்பத்துக்கும் சொல்லுங்க, ஏன் ஏமாத்துறீங்க? ஏன் எல்லாரும் இருட்டுல தள்ளுறீங்க? உண்மை என்னன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. எந்த ஒரு அம்மாவாவது தான் குழந்தைங்க கிட்ட இப்படி பண்ணுவாங்களா? நீங்க அம்மாவா இல்ல வேற ஏதாவது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா கிட்ட இந்த மாதிரி நீ பேசிட்டு இருப்ப? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ இந்த விஷயத்துல தலையிட தேவையில்லை. நீ இதுல இருந்து விலகி இரு, புரியுதா? துளசி, என்ன துளசி? துளசி என்னாச்சு? நீ நல்லா இருக்கல துளசி? இல்ல, தலையில கொஞ்சம் வலிக்குது மோகன்.
என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ குழந்தைய பாத்துக்கதான் வந்தா, இவ எப்படி அம்மா கிட்ட இந்த மாதிரி நீ பேசலாம்? கொஞ்சம் அமைதியா இருக்கா? ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத ப்ளீஸ். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு உனக்கு இப்போ உடம்பு. நீ எதுவும் பேசக்கூடாது ப்ளீஸ். மோகன், இவ ஒரு சாதாரண ஆளு. இவளுக்காக நீ எப்படி பேசிட்டு இருக்க? துளசி, ராதா நம்மளோட ஃபேமிலி மாதிரி. ஆ, எங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா. குஷிய பாத்துக்கிட்டா. அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. அவ ஒரு ஃபேமிலி மாதிரி தான் மோகன். அவ ஃபேமிலி கிடையாது. ஆ, நீயே சொல்லு, நம்ம ஃபேமிலில இருக்கிற யாராவது இந்த மாதிரி அம்மாவை பார்த்து பேசுவாங்களா? சொல்லு வாய் திறந்து. மோகன், அம்மாக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட நான் பேசினது கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு சாதாரண ஆளு நம்ம அம்மாவை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கா. அண்ட் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாம அமைதியா நிக்கிற. ஏன்? அம்மா யார் இவ? மோகன், போதும். இது எதுவுமே நீ வேண்டாம். இவ அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் இந்த வீட்ல இருக்கிற உரிமை அவளுக்கு கிடையாது. சொன்னது புரிஞ்சுதல? வேண்டாம். இனிமே இவளுக்கு இந்த வீட்ல இருக்க வேண்டிய உரிமையே இல்ல. அதே மாதிரி இனிமே இவ இந்த வீட்ல இருக்கவும் கூடாது. வெளிய அனுப்பு. துளசி, காது கேக்கலையா? இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அதுவும் இப்பவே. துளசி ப்ளீஸ் அமைதியா இரு ப்ளீஸ். சரி மோகன், இவளால அம்மா கிட்ட ரெஸ்பெக்டா பேச முடியலன்னா இனிமே இவளுக்கு இந்த வீட்ல இருக்க வேண்டிய உரிமையே இல்ல. அதுவும் இன்னைக்கு நீ எங்க அம்மா கிட்ட பேசின அந்த விதத்துக்கு இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நீ இருக்க கூடாது. துளசி, துளசி, தாமினி, என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா. ஆனா அந்த வீட்ல இப்ப வரைக்கும் தப்பான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு என்னாச்சு தெரியுமா? ஐயோ, உனக்கு எப்படி தெரியும்? நீதான் துளசிய கொன்ன கொலகாரிங்கிற பட்டத்தோட போய் சேர்ந்துட்டியே. ஐயோ தாமினி, அதே துளசி இப்ப இந்த வீட்டுக்கு உயிரோட திரும்ப வந்து நிக்கிறா. அவ சாகவே இல்ல தாமினி. யார நீ கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாங்களோ அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. அவ திரும்ப வந்துட்டா. அதான் அந்த துளசி தாமினி. இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ள பிசாசா வந்து நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஆட்டி படைச்சா. உன்னையும் என்னையும் அடி அடின்னு அடிச்சு துவைச்சாலே அந்த துளசி அவ உயிரோட தான் இருக்கா.
அதே துளசி இந்த வீட்டுக்குள்ள உயிரோட வந்துட்டா. அதுவும் பிசாசாலா இல்ல, மனுஷியா வந்திருக்கா. உயிர் உள்ள மனுஷியா அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இது ஆச்சரியமா தானே இருக்கு தாமினி. தாமினி, ஒருவேளை இந்த துளசினால ஏதாவது அதிசயம் நடந்துச்சுன்னா உன்னாலையும் அதை செய்ய முடியாதா? இங்க பாரு, அந்த துளசி தன்னோட புருஷன் கிட்ட, தன்னோட குழந்தை கிட்ட, இந்த குடும்பத்துக்கிட்ட திரும்ப வந்திருக்கானா? அதே மாதிரி உன்னால வர முடியாதா? இந்நேரத்துக்கு அந்த ராதாவோட கிருஷ்ணர் கிட்ட உனக்கு எதுவுமே மீட்டிங் நடக்கலையா? நீ அங்கேயும் ஏதாவது பண்ணேன் தாமினி. உன்னால கண்டிப்பா ஏதாவது செய்ய முடியும். சீக்கிரமா திரும்ப வா, திரும்ப வந்துடு தாமினி. நீ என்னை விட்டு போனதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த துளசி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவாது நீ இங்க வந்துடு. என்ன பாத்துக்க யாருமே இல்லையே. திரும்ப வந்துடு தாமினி, திரும்ப வந்துடு. திரும்ப வந்துடு தாமினி, உன்னோட இந்த அம்மாக்காகவாது வந்துடு. துளசி, நான் சொல்றத கேளு. ராதா எங்கேயும் போக மாட்டா, இந்த வீட்டுல தான் இருப்பா. ஏன் போக மாட்டா? இவ எப்படி இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கான்னு நானும் பாக்குறேன். வா. நான் தான் சொல்றேன்ல, ராதா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. ஏன் மோகன் போக மாட்டா? என்கிட்ட காரணம் சொல்லு, எதுக்கு அவ போக மாட்டா? என்னவா வேணா இருக்கட்டும் துளசி. ஆனா ராதா இந்த வீட்டுல தான் இருப்பா. அதான் ஏன் அவ ஏன் இந்த வீட்லயே இருக்கணும்னு சொல்லு. எனக்கு இப்பவே அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும் மோகன், சொல்லு. உனக்கு என்ன மோகன் ஆச்சு? உனக்கு ஞாபகம் இருக்கா, யாராவது அம்மா கிட்ட தப்பா பேசினாங்கன்னா, ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட நீ அவங்கள விட மாட்ட. இன்னைக்காவது குடிக்காம வந்திருக்கலாம். புருஷங்கிற மரியாதையை மறந்துடாதீங்க, இல்லனா ஒரு மகனாய் ஏன் டியூட்டி நான் பண்ண வேண்டியிருக்கும். நாங்க தான் அன்னைக்கே வெளியால் ஆயிட்டோமே மாம். உங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சன்னா இருந்தும் கூட எனக்கு செகண்ட் ஹேண்ட் மாதிரி தானே கிடைச்சது. உனக்கு ரொம்ப கெடுதல் நடந்திருக்குல்ல, பேண்ட கேட்ட. இந்த ராதா இன்னைக்கு அம்மாவை இந்த பேச்சு பேசுறா, ஆனா நீ அதை பார்த்துட்டு சும்மாவே நிக்கிற. ஏன் இப்படியே நிக்கிறேன்னு எனக்கு புரியல மோகன். நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ற? இந்த வீட்ல என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அப்படி என்னதான் நடந்தது? துளசி, அண்ணி. துளசி, துளசி, என்னம்மா? கொஞ்சம் அமைதியா இரு துளசி, ப்ளீஸ். துளசி, இங்க பாரு ப்ளீஸ், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி சமயத்துல நீ இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது துளசி. துளசி, இங்க பாரு, இந்த ராதா இருக்காளே. என்னம்மா ராதா?
எனக்கு புரியுது, நான் இல்லாதப்ப இவ தான் குஷியை பாத்துக்கிட்டா. ஆனா அதுக்காக இவளுக்கு நீங்க அந்த அளவுக்கு இடம் கொடுப்பீங்க? அதுக்காக இந்த ராதா என்ன பேசினாலும் அதை பார்த்துட்டு பொறுத்துட்டு போயிட்டே இருப்பீங்களா? அம்மா, இந்த பொண்ணு முதல்ல யாரு? யார் இவ? துளசி, நம்ம வீட்டையும் குஷியையும் பாத்துக்க வந்தவ தானே? என்ன பேசுற நீ துளசி? போதும், நிறுத்து ப்ளீஸ். நான் என்ன உளறிட்டு இருக்கேனா? நான் ஏன் பேசக்கூடாது? அம்மா, நான் இப்ப என்ன அப்படி தப்பா பேசிட்டு நீயே சொல்லு. அம்மாக்கு நல்ல மனசு இருக்கிறதால பொறுத்துட்டு போறாங்க. அதுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்களா? உண்மைதான் மோகன், அவ குஷியை பாத்துக்கிட்டா நம்ம குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிட்டாதான். இது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் மோகன். ஆனா இது எதையும் அவ சும்மா நமக்கு செய்யலையே மோகன். அது அவளோட வேலை தானே. அதுக்காக அவளுக்கு நம்ம வீட்ல இருந்து நிறைய பணம் கொடுத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்லயே தங்கிக்க இடம் வேற கொடுத்திருக்கீங்க. வேற என்னன்னு சொல்லு. துளசி, போதும். ராதா குஷிய பாத்துக்கிட்டா. நான் தான் சொல்றேனே, அவ குஷியை பாத்துக்கிட்டா. குஷிக்காக நிறைய பண்ணிருப்பா. அவளை தூங்க வச்சிருப்பா, அவளுக்கு சாப்பாடு ஊட்டிருப்பா, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருப்பா, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பா, அவ கூட விளையாடி இருப்பா, எல்லாமே பண்ணிருப்பா. ஆனா அவ ஒன்னும் இலவசமா உதவி பண்ணல. அதுக்காக அவளுக்கு மாச சம்பளம் கிடைச்சிருக்கோம்ல. இன்னிலிருந்து நான் உன்னை வான்னு கூப்பிட போறேன். நமக்காக யாரெல்லாம் வேலை பாக்குறாங்களோ அவங்களுக்கு நாம பணத்தை கொடுப்போம். இந்த மாதிரி தலையில தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டோம். ஒரு வேலை செய்யறவளுக்கு இவ்ளோ ஃப்ரீடம் யார் கொடுத்தது? அதுவும் அம்மா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற அளவுக்கு. இது எல்லாத்துக்கும் பதிலா அவளுக்கும் நிறைய கிடைச்சிருக்கும். இவ்ளோ பெரிய வீட்ல தங்க இடம் கிடைச்சிருக்கு, நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும், தனியா ரூம் கிடைச்சிருக்கும், பணம் கிடைச்சிருக்கும், எல்லாமே கிடைச்சிருக்கும்ல. இன்னொரு விஷயம் மோகன், நல்லா தெளிவா கேட்டுக்க. இவ குஷிய பாத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. இவ ஒண்ணு அம்மா கிடையாது.